கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது எரேமியா 22:16. எரேமியா 22:16. அவன் சிறுமையும் எளிமையும் மானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான் என்பதான இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக வேதத்தின்படியாக எரேமியா குறிப்பிடுகின்ற அவன் என்று சொல்லும்போது சுகமாய் வாழ்ந்தான். சுகமாய் வாழ்ந்தது யார் என்று பார்க்கின்ற வேளையிலே யோசியா என்பதை நாம் அறிந்து கொள்ள யோசியா செய்தது என்ன? சிறுமையும் எளிமையுமாய் இருந்த தேசத்தின் ஜனங்களுடைய நியாயங்களை விசாரித்து அவர்களுக்கு தேவையானவைகளையெல்லாம் செய்தான். இவ்விதமாய் சிறுமையும் எளிமையுமாய் இருந்தவர்களுக்கு தகப்பனைப் போல இருந்து அவர்களை பராமரித்தான். இது தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. எனவே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தேவனானவர் யோசியாவை ஆசீர்வதித்தபடினாலே அவன் சுகமாய் வாழ்ந்தான் என்பதாக எரேமியா குறிப்பிடுகின்றதை இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவனுடைய மகனாகிய சல்லூம் என்பவன், யோசியாவின் மகனாகிய சல்லூம் என்பவன் சிறுமையும் எளிமையானவர்களை கண்டு கொள்ளாமலும் அவர்களுடைய நியாயங்களை விசாரியாமலும் பராமரியாமலும் இருந்தான். தகப்பன் செய்யதை இவன் செய்யாமல் இருந்தான் என்று பார்க்கின்றோம். தகப்பன் எவ்விதமாய் எளியவர்களை விசாரித்தானோ அவ்விதமாக இராதபடிக்கே இவன் மாறுபாடாக இருந்ததை இங்கே காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் தனக்காக விஸ்தாரமான வீட்டை கட்டுவதிலும் தன்னுடைய ஆஸ்திகளை பெருக்கிக் கொள்வதிலும் ஆர்வமாயிருந்தான். எனவே தேவன் அவன் மேல் கோபமானார். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் இருந்தபடினாலே தேவன் அவன் மேல் கோபமானார். ராஜா தான் குடியிருக்க வீடு கட்டுவது தவறா என்று கேட்டால் நிச்சயம் அது தவறல்ல என்று நாம் கூறுவோம். உண்மைதான், அது தவறல்ல. ஆனால் சிறுமையும் எளிமையுமானவர்களை கைவிட்டு தனக்கான காரியங்களை மட்டும் பார்க்கும்போதுதான் அது தவறாகிறது. தேவனுடைய பார்வையிலே கோபத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. தேவனுடைய கோபம் சல்லூம் என்பவனை அழித்து போட்டது என்று பார்க்கிறோம். இதையே சங்கீதம் 35ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்பு வைக்கிற உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் என்று அங்கே சங்கீதத்தில் பார்க்கிறோம். அவ்விதமாக சிறுமையும் எளிமையுமானவர்கள் மேல் தேவன் கரிசனை கொண்டவராக இருக்கிறார். அவர்கள் கவனிக்கின்றவர்களை தேவன் சுகமாய் வாழ்த்துகிறார். சுகமாய் வாழத்தக்கதான சூழ்நிலைகளை தருகிறார். மாறுபாடாய் இருக்கும்போது அவர்களை அழித்து போடுகிறார் என்று இந்த நாளிலே நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, இவைகளை நாம் பார்க்கும்போது சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் மேல் தேவன் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட நாம் அவர்கள் மேல் கரிசனையோடு இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய கண்கள் எப்பொழுதும் சிறுமையும் எளிமையுமானவர்கள் மேல் இருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக தேவனுக்குரிய சாட்சிகளாக வாழ்வோம் என்பதை அங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாக இருக்கிறபடினாலே யோவான் 14:18 சொன்ன வண்ணமாக நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன தேவன் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாமும் ஆசீர்வாதமாக வாழ்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.